நியூஸ் தமிழ் கழுகு. நீங்க சொன்னது எதுவுமே நடக்கலன்னு ஆரோக்கியமான வியூக வகுப்பாளரை திட்டியிருக்காராம் விஜய். அதிமுகவோட கூட்டணிக்காக விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினதோ அதுல தாவேக்க அதிக தொகுதிகளை கேட்டதுனால அதிமுக தாவேக்காவை கண்டுக்கலன்னு சொல்லப்பட்டுச்சு. எப்படியாவது அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சிடலாம்னு ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு விஜய சமாதானப்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுனால விஜய் அப்செட்ல இருக்காராம். அதனால ஜான் ஆரோக்கியசாமியை தொடர்பு கொண்டு நீங்க சொன்னது எதுவும் ஏன் இதுவரைக்கும் நடக்கல, இதுவரைக்கும் ஏன் நம்ம கட்சிக்கு வர்றதா சொன்ன மாற்று கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் கட்சிகள் வரலன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காராம் விஜய். கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை நிர்வாகிகள் சில பேரு விஜய் காதுக்கு கொண்டு போயும் செவி சாய்க்காம இருந்தவரு இப்ப அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காராம். நிலையான முடிவெடுத்துட்டு வந்து எங்க கிட்ட பேசுங்கன்னு செங்கோட்டையன் கிட்ட கொந்தளிச்சிருக்கான் திமுக தரப்பு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திமுக தலைமைக்கு நெருக்கமான அமைச்சர் ஒருத்தரை சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஏற்கனவே பல முறை சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் ஆலோசனை நடத்திய நிலையில கடைசியா நடந்த சந்திப்புல அந்த முக்கிய அமைச்சர் கடுகடுத்துட்டாராம். வர்றீங்க, பேசுறீங்க, போறீங்க, வர்றேன்னு சொல்றீங்க, ஆனா எந்த முடிவும் எடுக்காம இருக்கீங்க. ஏதாவது முடிவெடுக்கிறதா திட்டம் இருந்தா உறுதியான முடிவெடுத்துட்டு வாங்கன்னு கடுகடுன்னு பேசிவிட்டாராம். செங்கோட்டையன் தன்னோட ஆதாயத்துக்காக இப்படி அடிக்கடி பேசி வர்றதா தெரியுது. இனிமே முடிவெடுத்துட்டு வரும்போதுதான் எல்லாமேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். இனிமே நான் சட்டமன்றமே வரமாட்டேன்னு கோபமா சொல்லிட்டு போனவரு தலைமையை சந்திச்சதுல சமரசமாயிட்டாராம். சட்டமன்றத்துல தனக்கு பேச போதுமான நேரம் ஒதுக்கப்படுறதில்லைன்னு பண்ருட்டி வேல்முருகன் கோபமா கிளம்பி போனாரு. 5 நாள் விடுமுறையில திமுக தலைமையை சந்திச்சு மனம் விட்டு பேசினாராம். இந்த கூட்டணியில எனக்கு முக்கியத்துவம் இல்ல, என்ன சபாநாயகர் தொடர்ந்து காயப்படுகிறாரு அப்படின்னு மனம் விட்டு பேசினாராம். அவரை சமாதானப்படுத்திய திமுக தலைமை சில விஷயங்களை சொல்லி கூல் ஆக்குனதுல வேல்முருகன் ஹாப்பியா. திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறுவார்னு பேச்சு எழுந்ததுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாராம் வேல்முருகன். மதிமுகல மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் பனிப்போர் நேரடி போரா மாறி இருக்கான். வைகோவுக்கு அப்புறமா மதிமுகவை வழி நடத்த போறது மல்லை சத்யான்னு அவரோட ஆதரவாளர்களும் இல்ல துரை வைகோன்னு அவரோட ஆதரவாளர்களும் இணையத்துல சண்டை போட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்ச தொழிற்சங்க கூட்டத்துல பேசின துரை வைகோ எனக்கு எதிராக இணையதளத்துல சில பேர் எழுதுறாங்கன்னு குற்றம் சாட்டி கட்சி பொறுப்பை விட்டு விலகுறேன்னு சொல்லி இருக்காரு. நான் யாரையும் எழுத சொல்லல, எனக்கு தலைவர் வைகோ மட்டும்தான், நான் வேணும்னா பதவியை விட்டு போறேன்னு மல்லை சத்யாவும் சொன்ன நிலையில 2 பேரையும் சமாதானப்படுத்துற முயற்சியில வைகோ ஈடுபட்டு இருக்காராம். அவருக்கு இந்த நிகழ்வு கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுத்திருக்கான். இந்த நிலையில வர்ற 20ஆம் தேதி நடக்கிற மதிமுக அவசர கூட்டத்துல முக்கிய முடிவு எடுக்க இருக்காங்களாம். சென்னை பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லாத நேரம் பார்த்து விதிகளை மீறி ப்ரமோஷன் போட்டிருக்காங்களாம். புகார் முதல்வர் வரைக்கும் போக இருக்கான். சென்னை பல்கலைக்கழக நிர்வாகத்துல காளிதாஸ் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டராக பணியாற்றி வந்த நிலையில அவருக்கு சமீபத்துல டெபுட்டி ரெஜிஸ்டரா பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பதவி உயர்வு விதிகளை மீறியதுன்னும் சீனியர்ஸை தாண்டியும் சிண்டிகேட் ஒப்புதல் வாங்காமையும் பதவி உயர்வு தரக்கூடாதுன்னு பல பேர் வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா பல்கலைக்கழக நிதித்துறை அதிகாரி என்னால முடியவே முடியாதுப்பா, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கடிதமே கொடுத்திருக்காராம். ஆனா அந்த கடிதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கன்வீனர் கமிட்டியில இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒருத்தர் எனக்கு தலைமைச் செயலகத்துல ஆள தெரியும், ஏன் அதுக்கு மேல கூட ஆள் தெரியும், எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டருக்கே பூஸ்ட் கொடுத்து இந்த விதிமீறல்களை செய்ய வச்சாராம். இந்த விவகாரத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் காதுக்கு கொண்டு சேர்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லையா. இதனால டயர்டான எதிர்த்தரப்பு முதலமைச்சரை நேரடியா சந்திச்சு புகார் வாசிக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.